குன்றுதோறும் இருப்பான் குமரன், மலையின் மீது குடிகொண்டிருக்கிறான் மால்முருகன் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? சரி, இதில் ஓதி மலையில் குடிகொண்டிருக்கிற முருகனை தரிசிக்கணும்னா 1880 படிகள், சென்னிமலை முருகன் கோவிலில் 1320 படிகள், மருதமலை முருகனை தரிசிக்க போகணும்னா 837 படிகளை கடக்கணும், பழனி முருகனை தரிசிக்க 689 படிகள், அனுவாலி முருகன் அப்படின்னா 500 படிகள், சிவன்மலை முருகன் 496 படிகள், திருத்தணி 365 படிகள், விராலிமலையில் 207 படிகளும், பவடமலையில் 200 படிகளும், பொன்மலையில் 200 படிகளும், பச்சைமலையில் 180 படிகளும், திண்டல்ல 150 படிகளும், கரட்டுமேடு முருகன் கோவிலில் 150 படிகளும், குருந்தமலை முருகன் கோவிலில் 108 படிகளும், சுவாமி மலையில் 60 படிகளும், திருப்பரங்குன்றத்தில் 50 படிகளும் இருக்கு.